பிரியமானவர்களே, புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நல்லவர் என்கிற வார்த்தை பிரியமானவர்களே நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய், நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட நல்லவராக நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 22வது வசனத்திலே இந்த இரக்கம் என்கிற வார்த்தை நாம் விடுவிக்கப்படுதல், எவற்றிலே நாம் சிக்குண்டு இருக்கிறோமோ, என்னென்ன பிரச்சனைகளில், என்னென்ன கண்ணீர்களிலே, என்னென்ன வியாதி பலவீனங்களிலே நாம் சிக்குண்டு இருக்குமோ அவற்றில் இருந்து அவருடைய இரக்கங்கள் நம்மை விடுவிக்கிறது. அதற்கு முடிவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, உம்முடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. 23வது வசனத்திலே பார்க்கிறோம். உண்மை என்பது என்ன? பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிறதாய் இருக்கிறது. கர்த்தர் வேதத்திலே நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களின்படியும் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்குவாராக. மூன்றாவது, கர்த்தர் என் பங்கு, நான் அவரிலே நம்பிக்கையாய் இருப்பேன் என்ற வார்த்தையின்படி அவர் நமக்கு சுதந்திரம், அவர் நமக்கு பொக்கிஷம். ஆதலால் அவருடைய சுதந்திரத்தை அவர் காப்பாற்றுகிறார். அவர் நமக்கு மேன்மையாய் இருக்கிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் நமக்கு நித்தமும் பங்காய் இருந்து வழி நடத்துவாராக. கடைசியாக 26வது வசனத்திலே கர்த்தருடைய ரட்சிப்பு என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களுக்கு வேண்டிய ஆவி ஆத்துமா சரீரத்திலே எல்லா விதத்திலும் காப்பாற்றுகிறவராய், அவர்களை நடத்துகிறவராய், ஆண்டவரே அவர்கள் ரட்சித்து அவர்களை நம்பிக்கையோடு கூட இந்த பூமியிலே ஜீவிக்க பண்ணுகிறவராய் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். God bless you.